Hi, hello, welcome to Pebbles Channel's viewers. நாம் உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா அப்படின்ற சந்தேகம் எல்லார் மனதிலையும் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன தான் வெஜ் ஹோட்டல்ஸ் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருந்தாலும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சிறுதானிய உணவு வகைகள் அப்படின்றது ரொம்ப மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பிரபலமும் அடைஞ்சிட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு சிறுதானிய உணவு வகைகளை கொண்ட ஒரு நல்ல தரமான ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம நாமக்கல்ல. ஸோ அதுதான் புஷ்பா டயட் ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்ன சிறுதானிய உணவுகள் இருக்குது, அங்கே என்னென்ன டைமிங்கில் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நாமக்கல் புஷ்பா டயட் ஹோட்டலில் சிறுதானிய உணவுகளை சுவைத்து வரலாம். இதுதான் நம்ம நாமக்கல் புஷ்பா டயட் ஹோட்டலில் நான் நிற்கிற இடம் தான். இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம அஞ்சு ரோட்லேருந்து அண்ணா சிலை இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா சிலையிலேருந்து அந்த மோகனூர் ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னாக்கா அரசு மேல்நிலை பள்ளி இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம்ம புஷ்பா டயட் ஹோட்டல். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மேலாளர் நம்ம கூட இருக்கிறார். இந்த ஹோட்டலினுடைய சிறுதானிய உணவு முறைகளை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்களேன். செல்வம். இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னா என்ன அப்படி பற்றி சொல்லுங்களேன். சிறுதானிய உணவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாரம்பரியத்தில் நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை சோறு சாப்பிடாதீங்க அப்படிமா. சரிங்க, சுகர் வந்துடும். சரிங்க. பட் அது முழுக்க தவறானதுங்க. சரிங்க. நம்ம பாரம்பரிய உணவில் 108 வகை, அதாவது தேர்ந்தெடுத்து சாப்பிட்டதில் 108, அதுக்கு மேலே இருக்குங்க. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி வகையில் பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான். சரிங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் அதில் சாப்பிட்டதுனால தான் உடல் ஆரோக்கியமாகவும் நோயற்ற வாழ்வும் வாழ்ந்துருக்காங்க. சரிங்க. நாம வாழ்க்கை சூழ்நிலை மாறும்போது நம்மளை நாம மாத்திக்கும் போது ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்மளுடைய பல உணவு வகைகளையும் மாத்திக்கிட்டோம். சரிங்க. அதனால வந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு வியாதிகளும் மற்றதுங்க. எங்ககிட்ட பாத்தீங்கன்னா நாங்க சிம்பிளா ஏதாவது இப்போ அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக திணை, வரகு, சாமை, குதிரைவாளி இந்த 4 தான் நாங்க தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் ராகி. இப்ப இதுல தோசை வெரைட்டி பாத்தீங்கன்னாக்கா தோசையும் போடுறோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப கம்மங்களி, ராகிகளி, வரகுல தக்காளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, இது மாதிரி அதை செய்யறோம். அதை போல பாத்தீங்கன்னாக்கா திணையில அதிரசம் போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுக்கெல்லாம் ஏன் போடுறீங்க, சிறுதானியம்னா சாப்பாடு மட்டும்தானே, இது மட்டும்தானே நினைக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன், வர்ற ஜெனரேஷனில் புதுசாக கொண்டு வந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு விரும்பக்கூடிய உணவை கொடுக்கணும். திணை முறுக்கு, வரகரிசி முறுக்கு, ராகி முறுக்கு, சோள முறுக்கு, அதில் உருண்டை வகைகள் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நாட்டு சர்க்கரையில் கோதுமை ரவா உருண்டை, கம்பு உருண்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கட்டுங்கிறதுக்காக நிலக்கடலை உருண்டை போடுறோம். சரிங்க. ஏன்னா ஈஸியாக குழந்தைங்க அதை தான் சாப்பிடுவோம். கம்பு உருண்டைனா கூட கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்க. நிலக்கடலை உருண்டை தான் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல உருண்டைகள் இதெல்லாம் நாட்டு சர்க்கரை ரெடி பண்ணுறோம். இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷ காலம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் போய் ஊராக போய் ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் செலக்ட் பண்ணி நாங்களாக எங்களுக்குள்ளார ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் நடத்துகிறோம். டீ கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், மூலிகை டீன்னு ஒரு டீ, எங்களுக்கு புஷ்பா டயட் டீன்னு ஒன்று கொடுத்தோம். அது மூலிகைன்னாக்கா ஒன்றும் பெரிய கஷாயமெல்லாம் கிடையாதுங்க. வெறும் கருப்பட்டி நாட்டு சக்கரை, எப்படி நம்ம வரக்காய் வைக்கும்போது கருப்பட்டி நாட்டு சக்கரை ப்ளஸ் கருவேப்பிலை, நெறிஞ்சி முள், இந்த மாதிரி ஒரு 4-5 அந்த கீரை வகையில போட்டு ஒரு மூலிகை. அந்த மூலிகை டீ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் ஓடி குடிக்கிறாங்க. இப்போ நமக்கு நல்லா இருக்கு, நான் இப்போ பரவாயில்ல, அந்த டீக்கு இதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சரிங்க. நம்ம புஷ்பா டயட்ல நீங்க அந்த அரிசியில என்னென்ன அரிசி, நீங்க அரிசி பார்த்தீங்கன்னாக்கா வரகு அரிசி போடுறாங்க. சரிங்க. சாமி போடுறோம், இது குதிரைவாளி போடுறோம். சரிங்க. இந்த மாதிரி 3 ரைஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ், அதுதான் ஈஸியாக போட முடியும். அதுதான் நம்ம ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் தெரிஞ்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க. வித்தியாசம் தெரியாத இருக்கிற அந்த ரைஸை தேர்ந்தெடுத்து மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படிப்படியா வேற ரைஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சுக்குவாங்க. கைக்குத்தல் அரிசி சாப்பாடுங்க. இந்த சிறுதானியத்துல இது எல்லாமே அடங்கிடும். இப்போ காய்கறி எடுக்கிறீங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, முடக்கத்தாங்கீரை
முடக்கத்தாங்கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடக்கத்தாங்கீரை ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டதுனால மூட்டு வலி இல்லாமல் இருந்தாங்க பெரியவங்களாம். அந்த மாதிரி கீரை வகைகள் அது பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம்லாம் தினம் ஒரு சாம்பார் தினம் ஒரு ரசங்க. மல்லி ரசம், தரணிப்பூ ரசம், லெமன் ரசம், பைனாப்பிள் ரசம், கொத்தமல்லி, அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரசம் வந்துட்டே இருக்கும். தூதுவளை ரசம், தூதுவளை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு ரசம் சொன்னீங்களா தரணிப்பூ ரசமா, அது அதை பத்தி சொல்லுங்களேன். அது தரணிப்பூங்கிறது வந்து அந்த காலத்துல இப்ப நமக்கே தெரியாது தரணிப்பூனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் ஒரு காய் வகை தாங்க. அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பட் ஆனா அந்த இதையே மறந்துட்டாங்க. நமக்கு இப்ப என்ன வெண்டைக்காய், முருங்கை, இதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் தெரியும். பல வகையான இதை நம்ம மறந்துட்டோம், நம்ம அதை அழிச்சிட்டோம். உண்மையா சொல்லணும்னா அழிச்சிட்டோம், நாமே அழிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் இப்ப திரும்ப உள்ள வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரிசியில இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்றது ரொம்ப பாரம்பரியத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த மாப்பிள்ளை சம்பாலையும் நம்ம இங்க ஏதாவது கிடைக்குதுங்களா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி எல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு 2 பேர் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அதோட பயன் தெரியாது. இப்ப அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிப்படியா அவங்களை கொண்டு போகணும். பழைய நிலைமைக்கு. சரி, இது லஞ்ச் முடிஞ்சது. காலையில பாத்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம நார்மலா எல்லாருமே வீட்டுல இட்லி, தோசை, பொங்கல் இதான் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் ஆரோக்கிய உணவு அப்படின்னா நம்ம பழைய உணவு அப்படின்னா அதை நார்மலா நம்ம பச்சரிசியில செய்யறத இப்ப சிறுதானியத்துல வந்து வரகரிசியில பொங்கல் செய்யலாம், திணையில செய்யலாம், சாமையில செய்யலாம், குதிரவாளியில செய்யலாம். அதே மாதிரி கோதுமை ரவா உப்புமா செய்யலாம். சிகப்பு அரிசியில வந்து புட்டு செய்யலாம். காலையில புட்டு அவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா முளைக்கட்டிய பயிர்னு காலையில தருவாங்க. கொடுக்கும்போது முக்கியமான இது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில வாக்கிங் போவாங்க நிறைய பேர். அந்த வாக்கிங் போகும்போது அந்த பிரீத்திங், அந்த காலை நேரத்துல அந்த ஒரு மாதிரி மூச்சு வரும். அந்த டைம்ல அந்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டோம்னா நுரையீரல் பாதிக்கக்கூடிய எந்த வியாதியுமே வராதுங்க. இது ஆரம்ப காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சது. அது இங்க கிடைக்குங்க. சரி, இந்த முளைக்கட்டிய பயிர்ல என்னென்ன மாதிரியான பயிர்களை நீங்க 9 தானியம் இருக்குங்க. நரி பயிறு, பாச்சி பயிறு, நிலக்கல்ல, கொள்ளு, அந்த மாதிரி ஒரு 9 தானியம் இருக்கும். அந்த 9 தானியத்தையும் கட்டி போட்டுருவாங்க. கட்டி தண்ணி தெளிச்சு கட்டி போட்டுருவாங்க. முதல் நாள், அடுத்த நாள் அது முளப்பு வந்துடும். முளப்பு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே வச்சு கொடுப்பாங்க. அது இப்போ அந்த யங்ஸ்டர் சாப்பிடணுங்கிறதுக்காக சாயந்தர நேரத்துலையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி லைட்டா பெப்பர் அப்படி போட்டு அவங்கள தாளிச்சு கொடுக்குறோம். நிறைய வந்து சாப்பிடுறாங்க. கோதுமை புரோட்டா இருக்குங்க, சப்பாத்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குதிரவாளி, வரகு, சாமை, திணை, இதுல வந்து ரோஸ்ட் ஐட்டம் இருக்கும். சரிங்க. நவதானிய தோசைன்னு ஒரு தோசை இருக்கும். சரிங்க. நவதானிய ஆம்லெட் இருக்கும். சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். பிளஸ் வந்து ஒரு கீரை சூப் இருக்கும். சூப்பும் காலையில கிடைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த இட்லி தோசைன்னா நார்மலா எல்லாம் சட்னி, சாம்பார் இதுதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி எல்லாம் வாங்க. நம்ம இந்த சிறுதானியத்து உணவுக்கு எதுங்க கரெக்டா வரும் உங்க கடையில? நாங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, கோதுமை புரோட்டாக்கெல்லாம் வந்து கீரை கூட்டு கொடுப்போம், சாம்பார் கொடுப்போம், சுரக்காய் சட்னி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்னி, சுரக்காய் அல்லது வந்து பீக்கங்காய் சட்னி அல்லது பீட்ரூட் சட்னி, இந்த மாதிரி இந்த காய் வகைகளில் என்ன சட்னி செய்யலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி. இது கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக இருக்கு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சோள பணியாரம் இருக்குங்க. 4 மணி 4:30க்கெல்லாம் ரெடியாக சோள பணியாரம் இருக்கும். சோள பணியாரம் வந்து நார்மலா அரிசி பணியாரம் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். வெள்ளை பணியாரம், நிலக்கல்ல தாளிச்சது, கருப்பு சுண்டல் தாளிச்சது இருக்கும், உளுந்தங்கஞ்சி இருக்கும். அதே மாதிரி சூப், ஏதாவது ஒரு சூப் இருக்கும். பிளஸ் வந்து கொழுக்கட்டை வந்து இருக்கும். அது வந்து ஏதாவது ஒரு வரகு அரிசி அல்லது குதிரவாளி அரிசியில கொழுக்கட்டை இருக்கும். அதே மாதிரி சேவப்பரிசி புட்டு இருக்குங்க. ஆப்பம் இருக்கும். ஆப்பமும் அதே மாதிரி இந்த சிறுதானியத்தில் தான் இருக்கும். குதிரவாளி அல்லது வரகுல இருக்கும். அதுக்கு தேங்காய் பாலுங்க. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, கொலஸ்ட்ரால் எங்க தேங்காய் அப்படி? தேங்காய் வந்து தாளிச்சா தான் கொலஸ்ட்ரால். பச்சை தேங்காயை சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது. அதாவது நம்ம வந்து நம்ம தான் அறியாமை பண்ணிட்டோம். ஆனா பெஸ்ட் அதெல்லாம் பெஸ்ட். அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்ட் ஐட்டம் இருக்கும். ஆனால் அந்த ரோஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொட்டி, ஏதாவது தினம் ஒரு ரொட்டி இருக்கும். ராகி ரொட்டி, சோள ரொட்டி அல்லது கம்பு ரொட்டி, இந்த மாதிரி ரொட்டி வகைகள் இருக்கும். அடதோசை இருக்கும் சாயந்தர நேரத்துலையும். ஆப்பம், அதுக்கப்புறம் சிகப்பரிசி புட்டு காலையில் இருக்கும், சாயந்தரம் இருக்கும். அது சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா கான் புட்டு இருக்கும். அது குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பிடுவாங்களேன்னு அதை சாயந்தரம் போட்டோம். அதை மாதிரிங்க. அதே மாதிரி காலையில பார்த்தீங்கன்னா கோதுமை புரோட்டா, சப்பாத்திக்கு வந்து கீரை கூட்டுங்க. அதே சாயந்தர நேரத்தில் கீரை ரோஸ்ட், கீரை ஏதாவது வரகுலையோ அல்லது குதிரவாளிலையோ கீரையை அடிச்சு அந்த மாவுல மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டாக்கா கீரை ரோஸ்ட் போடுவோம். அது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மசாலா, இந்த நம்ம மசால் தோசைன்னு சொல்லி வெளியே சாப்பிடுவாங்க. நம்ம இங்க வந்து வெறும் வெஜிடபிள் மட்டும் வச்சு அதை மசால் ரோஸ்டா நாங்கள் மசால் தோசை வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளும் இருக்கும். அதில் பீன்ஸ், கேரட், முக்கியமான கேரட். நம்ம கஜா மசாலாம் இருக்காதுங்க. உடலுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அந்த ஆர்கானிக்கான ஃபுட்லாம் அதில் இருக்கு. சரிங்க. வந்து கடையில் வந்து நிறைய மண்பானையில் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க டிஷ்ஷெல்லாம்.
அந்த லஞ்சு எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பாடு வெறும் 30 ரூபா. ஓகே. பொன்னி அரிசி சாப்பாடு 25 ரூபா. சரிங்க. பட் வந்து மற்ற 13-15 வகையான கூட்டு பொரியல் சாம்பார் இருக்கும். அதை தனியாக நீங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். புளிச்ச கீரை மட்டும் 15 ரூபா. ரொம்ப அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே. ரெண்டாவது, நம்ம வேண்டாததை வெறும் வெறுப்போட வெறுப்பா ஒரு அரைகுறை மனசோட சாப்பிட்றத விட ஹோட்டல்ல முழு திருப்தியோட எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேங்கிற ஒரு திருப்தியோட சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த ஒரு கான்செப்ட். அதே மாதிரி முக்கியமானது என்னன்னா எங்க கடையில் வந்து ஆர்ஓ வாட்டர் கிடையாது. ஆர்ஓ வாட்டர் கிடையாது. அதை நான் பார்த்தேன், தண்ணி நான் குடிச்சு பார்த்தேன், நன்னாரி தண்ணி மாதிரி இருந்தது. அதாவது அது வந்து அகில் முகில்னு ஒரு வேருங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் திங்கக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அகில் முகில், வெட்டி வேறு, நன்னாரி, இது புதினா, இந்த மாதிரி வரும். சனிக்கிழமை மட்டும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்காக துளசி தண்ணீர் கொடுக்கும். துளசி தண்ணீர். நம்மளுடைய பாரம்பரியமான சமையல் பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அடிப்படையா மண்பானை. இங்க வந்து எல்லாமே ஆரோக்கியமானது இருக்கு. இந்த பாத்திரங்கள் அது நீங்க அதாவது நம்மளால செய்ய முடியக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் பாத்தீங்கன்னா பானையில தான். அதுவும் மெயின் வந்து விறகடுப்பு தாங்க. நம்ம நார்மலா வீட்டுல சமைக்கிறது பாத்தீங்கன்னா குக்கர்ல கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்கும் பானையில சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. நல்லது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு களி கிண்டது எல்லாமே வந்து விறகடுப்பு தான். முடியாத பட்சத்துக்கு இந்த வர போடுறது, இந்த மாதிரி பதார்த்தங்கள் போடுறது, இதெல்லாம் வானையில வச்சு தான் அது வந்து அதுல போடணும். அதை மட்டும் நாங்க பண்றோம். மற்றது எல்லாமே. இன்னொன்று முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா பூராவுமே மரச்செக்கு கல்லெண்ணெய் தான் செய்யணும். எண்ணெய் ரொம்ப முக்கியம். மரச்செக்கு கல்லெண்ணெய் தான் செய்யறோம். இங்கே ஒரு கட்டுப்பாடு மாதிரி வச்சிருக்கோம். அதாவது எங்க கடையில இருந்தா கூட மற்ற கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா அதை உள்ள கடைக்குள்ளாரே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பியூர் வெஜிடேரியனா இருக்கணும், பியூர் சைவமாக இருக்கணும், யாரும் வந்து நம்மளை தப்பாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஈவன் ஒரு குழம்பு வாங்கிட்டு வந்தால் கூட அந்த குழம்பு பாக்கெட் கடைக்கு வெளியில் தான் மாட்டிட்டு வரணும். கோயிலாக நினைக்கிறோம். நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது. மெயின் நீங்கள் வாசகம் கூட எழுதி போட்டிருக்கோம். கோயில் மாதிரி தான் இது. அந்த செல்ஃபோன் கூட பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வாசகம்லாம் எழுதி போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து அதை சாப்பிடக்கூடிய அந்த நிமிடங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நிமிடம். அதை வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரிலாம் பண்ணிடுவோம். இல்லை பல எதிர்ப்பு இருக்கு. இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க. சரிங்க. ஒரு 75% மாற்றிட்டோம். சரி. இப்போ பார்த்தோம்னாக்கா ஆரோக்கிய உணவு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிடைக்கிறது ரொம்ப வந்து அரிதாக ஒன்றாக தான் இருக்குது. நம்ம நாமக்கல்ல புஷ்பா டயர்ட் ஹோட்டல், இவங்க வந்து இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் ரொம்ப பழமையானவங்க. நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நாமக்கல்ல இருந்துகிட்டு இருக்குது. இதில் குறிப்பாக இப்போ வந்து மக்களிடையே ஒரு நல்ல உணவை, ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புஷ்பா டயர்ட் உணவகம் அப்படின்ற ஒரு உணவகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய கோவில்கள் இருக்குது, அதெல்லாம் தரிசித்து விட்டு நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கிய உணவு சாப்பிடணும் அப்படின்னாக்கா நம்ம புஷ்பா டயர்ட் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு நிறைவான உணவை சாப்பிட்ட நீங்காத நினைவுகள் உங்கள் மனதில் இருக்கும்.